இன்றைய முதல் போட்டி என்ன அம்பு வருது முதல்ல, அதுக்கப்புறம் வேடன் வராரு. ஒரு பக்கம் யூபி யோதாஸ், மறுபக்கம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இவங்களை பத்தி அறிமுகப்படுத்தி தொண்டை கீழே கத்த வராரு எங்க நண்பரு. மக்களே, யூபி யோதாஸ் vs ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இதை ரேஸ் டு பிளே ஆஃப்ஸ் சொல்லக்கூடாது, ரேஸ் டு டாப் ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஏற்கனவே செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனால் முதல் இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா கேள்வி. அர்ஜுன் தேஷ்வால் களத்தில் இறங்கியிருக்காரு. கமெண்ட்ரி பாக்ஸில் நான் உங்கள் டிஎன்ஆர், என்னோட அப்பர்ணா ராஜ்குமார். அப்பர்ணா வணக்கம். வணக்கம் டிஎன்ஆர், நீங்க சொன்னது சரி. இன்னைக்கு வந்து அந்த டாப் டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன் அதுதான் முக்கியமா இருக்கும். அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ப்ரூவ், நான் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரைட் பாயிண்ட்ஸ் இந்த சீசன்ல எடுத்திருக்கேன் அப்படின்னு அஷு மாலிக்க தள்ளி விட்டுட்டு நான் அந்த டாப் ஸ்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவர் மனசுல இருக்கும். எடுத்துட்டாரே, அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டாரே, போனஸ் எடுத்திருக்காரு அர்ஜுன். அர்ஜுன் போனஸ்லயும் டாப்ல இருக்காருங்க. இந்த சீசன்ல அதிக போனஸ் புள்ளிகள் எடுத்தது அவர் தான். ஹைட்டை பயன்படுத்தி எடுத்திருக்காரு. ககனகவுடாவுக்கும் ஹைட் இருக்கு. தம்பி, நீங்க ஒரு போனஸ் போடுங்களேன். இல்ல, உங்க பாருங்க எப்படி காட் பண்றாரு பாருங்க. அங்குஷ் வந்து போனஸ் லைனை ஃபியர்ஸா காட் பண்றாரு. சாலிடா செட் ஆயிருக்காருங்க அங்குஷ் அண்ட் சுனில் காம்பினேஷன். அந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணிக்காக பிரமாதம் ஆடிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 5 போட்டியில 4 சூப்பர் 10s வச்சிருக்காரு. கடைசியில் எடுத்தது சரியான ஒரு சூப்பர் 10 பாயிண்ட்ஸ். ஆனா இங்க வந்து எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, மடக்கி போட்டிருக்காங்க. என்னங்க புகழ் பாடிட்டு இருந்தீங்க, உட்கார வச்சிருக்காங்க அர்ஜுன் தேஷ்வால. ரைட் மெஷின் கான். எங்க என்ன பஞ்சாயத்து கூடுது? அத்துருவோம் இல்லையே. எங்க Raider out and one defender out of bounds. 1 point each. ககனகவுடா இப்ப உள்ள வந்திருக்காரு. சூப்பர் டேக்கிள்ங்க. ஆஹா, ராவ் சூப்பர் டேக்கிள். டிஃபெண்டர்ஸை கொண்டு வந்ததுக்கான பலன் கை மேல கிடைச்சிருக்கு. லக்கியும் அபிஷேக்கும் உள்ள வந்தாங்க. Raider out. ஜேபிபி செமையா பண்ணிருக்காங்க. வெளியில ஏதாவது கால் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அபிஷேக் கால் வச்சாரா முதல்ல இந்த டேக்கிள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி? அந்த ஆங்கிள் சரியா தெரியல. அப்புறம் நான் பார்க்கணும், அந்த அவருடைய வலது காலை பார்க்கணும். திருப்பி காமிங்க. Super tackle. 2 points. ராவ் சூப்பர் டேக்கிள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆர்டி பாடி அவர்கள் 2 புள்ளிகள். பட் யூபி யோதாஸ் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ககனகவுடா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இங்க அர்ஜுன் காலை மிதிச்சிருக்காரு, அஷு காலை மிதித்திருக்கிறார். அந்த மாதிரி ரீச் இருக்கிற போது கேர்ஃபுல்லா இருக்கணும். பட்டு அடிச்சாரு. 3 பேர் தான் இருக்காங்க டிஃபெண்டர்ஸ் களத்துல. புடிச்சா சூப்பர் டேக்கிள்ங்க நடக்க போதா? மைப்பான் ஒரு சேலஞ்சு. ஐயோ, அவராவே கொடுத்துட்டார். லாபில ஏறிட்டாரு செல்ஃப் அவுட். சோ அதுவும் சூப்பர் டேக்கிள் நடக்கதான் வரும். 2 புள்ளிகள் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இந்த செயின் டேக்கிளுடைய பயனை நீங்க அங்க பாத்தீங்க. என்ன பவர்ஃபுல்லான ரைடரா இருந்தாலும் இங்க மாட்டிருக்காரா? ஆஹா, அவுட்டுங்க. ராவ் சூப்பர் டேக்கிள் பை யூபி யோதாஸ். அஜித் அங்க மாட்டிருக்காருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு நினைக்கிறேன் அஜித். அதனால வசமா மாட்டிட்டாருங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த கம்பேரிசன் பிட்வீன் டீம்ஸ் பார்த்தோம். போன சீசன்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் புனேரி பல்டனும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த சீசனையும் அவங்க டீமை கட்டமைச்சிருக்காங்க. 3 ரைடரை பயன்படுத்துறாங்க புனேரி பல்டன். ஜெய்ப்பூர் பல நேரங்கள்ல 5 டிஃபெண்டர்ஸ் 2 ரைடர்ஸோட போறாங்க. அபிஷேக் ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டரா பயன்படுத்துறாங்க. அது ஓகேவா? ஏன்னா வந்து அர்ஜுன் தேஷ்வால் நல்ல ரைடரா இருக்கிறதுனால அப்படி நினைக்கிறாங்களா? ஓகே, இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நீங்க நம்ம இதை பத்தி பேசுவோம். All out 1 plus 2 points. ஃபர்ஸ்ட் அல்ட்ராடெக் ஆல் அவுட் ஆயிருக்கீங்க. அத சொல்லுங்க இல்லடி அப்புறம் நம்மளுக்கு சொல்லல. ஓகே, அல்ட்ராடெக் ஆல் அவுட் முடிஞ்சிருச்சு. ரைட். ஆனா அஜித் வந்து ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. 8 ரைடுக்கு போயிருக்காரு. சோ அர்ஜுன் எந்த அளவுக்கு வந்து அந்த டீம் நம்பிக்கையோட இறக்குறாங்க அப்படிங்கிறது இதுல தெரியும். ஹவ் வேல்யூபிள் ஹி இஸ் னு தெரியுது. ஆமா, நம்ம அஜித்துக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு பேசிட்டு இருந்தோம். அதே நேரத்துல அர்ஜுனுடைய வெர்சடைலிட்டி நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா அவர் போனஸ் எடுப்பாரு, டுவோடைல நல்லா விளையாடுவாரு, Half time. Change the எல்லா சிச்சுவேஷன்லயும் கலக்குவாரு. ஹாஃப் டைம் வந்திருக்கு. ஸோ கிளியர் கட் அட்வான்டேஜ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்தில் ஸ்லோவா இருந்தாங்க, இப்போ சூப்பரா
ஒரு சாம்பியன் ஸ்டெப்பை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அர்ஜுன் தேஷ்வாலுடைய பெர்ஃபார்மன்ஸ். 7 பாயிண்ட்ஸ்ல இருக்காருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 11 புள்ளிக்கு மேல தாண்டிரும் போலவே. நிச்சயமா தாண்டும். இப்போதைக்கு Bonus யூபி point, UP உள்ள Yodas. வந்தோடனே போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு மகிபால். வாங்க தேஷ்வால், போட்டி இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க, ஒரு சூப்பர் டாக்கிள் பண்ணுங்க, விடாதீங்க யூபி. எனக்கு விறுவிறுப்பான மேட்ச் வேணும். அடப்பாங்க சார். ஓ புடிச்சிட்டாங்களா, ரெண்டு பேர் புடிச்சிருக்காங்க. எம்பி போறாரு, தோட்டிட்டாரு, ஆல் அவுட். Red is நீங்க set. தானே சொன்னீங்க சூப்பர் டாக்கிள் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குங்க. வாட் அன் எஸ்கேப்ங்க. ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எம்பி உந்தி போய் அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு. மறுபடியும் ஒரு அல்ட்ராடெக் ஆல் அவுட். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கைவசம் வந்து சேர்ந்திருக்கு. அதோட 4 புள்ளியோட இன்னும் மேல ஏறி இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அப்பா விடாம போராடுறதா இதான் கபடி களத்துல. அஜித் யூசுவலா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இன்னைக்கு ஒரு குவைட்டான கேம் தான் வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து மாத்தணும். பட் இங்க வந்து கால் வச்ச உடனே அழகா ஒரு ஆங்கிள் ஹோல்ட் மடக்கி போட்டிருக்காங்க ககன் அகௌடாக்கு. எஸ்பெஷலி அந்த லெஃப்ட் கார்னர் கிட்ட டைம் சரியில்லை, மாட்டிக்கிட்டே இருக்காருங்க. Red. அங்குஷ் ஆனா அப்பர்னா இருக்காங்களே, கபடி மேட்சே 40 நிமிஷம் தான். அதுக்கு 4 நாள் உட்காந்து டிசிஸ்லாம் எழுதிட்டு வருவாங்க, 4 பேஜ் நோட் எடுத்துட்டு வருவாங்க. அவுட்டா, அப்பா பாயிண்ட் கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ்ல. 1 point, UP Yodas. குல்வீர் சிங் நிகழ்த்தின அந்த ஒரு டபுள் ஆங்கிள் ஹோல்டு உட்கார வச்சிருக்காருங்க. ஆங்கிள் ஹோல்ட்ல தை ஹோல்ட், ஏன்னா குதிக்கிறப்ப அப்படியே பிடிச்சி சிங்கிள் லெக் தான் மாட்டி இருக்கு. சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே புடிச்சாருல, இப்ப எனக்கே ரைட் பண்ண வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு குல்வீர். அவுட். கரெக்டா அவருக்கு முன்னாடி காலை அடக்கிற வீரர் மாதிரி நின்னாரு. Red round, அனுபவம் 1 வாய்ந்த point, சுனில். Jaipur Pink Panthers. ஒரு பாயிண்ட் எடுத்தாரு, ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு குல்வீர். நல்ல டிஃபென்சிவ் யூனிட் நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இங்க 2 பேரும் சுனில் அண்ட் ரேசா மிர்பகேரி. மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் பை நிதேஷ் அண்ட் ஆஷு. கரெக்ட், ஐ அக்ரி. நீங்க சொன்ன ஆல் அவுட் வந்தாச்சு வித்அவுட் அ ஃபைட். மற்றும் ஒரு அல்ட்ராடெக் ஆல் அவுட்டுங்க. All out, 1 plus 2, 3 யூபிக்கு points. கொசு தொல்லையே கிடையாது. அவ்வளவு ஆல் அவுட் வாங்கிட்டாங்க 3வது முறை இந்த போட்டியில. UP Yodas. அர்ஜுன் 16ல இருக்காரு, யூபி யோதாஸ் 18ல இருக்காரு. சோ யூபி யோதாஸ் இப்ப லீடிங். கடைசியில யாரு ஜெயிப்பாங்க, அர்ஜுன் ஜெயிப்பாரா யூபி யோதாஸ் ஜெயிப்பாங்களா? அதுவும் கரெக்ட். இன்னைக்கு அர்ஜுன் வந்து ஏற்கனவே நம்பர் 1 பொசிஷனுக்கு போயாச்சு as டாப் ரைடர். இந்த ஒரு சீசன்ல அஷு மலிக்க UP Yodas. ஒட்டுமொத்தமா யார் அந்த ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அதிக ரேட் பாயிண்ட்ஸ் ஒரு மேட்ச்ல? மன்னிக்கவும் பவன் வச்சிருந்தாரு நினைக்கிறேன். இல்ல பர்தீப்பும் ஒரு வாட்டி வச்சிருந்தாருங்க. பட் ஐ திங்க் ஈவன் ரிஷாந்த் தேவடிகா ஒரு வாட்டி பக்கத்துல வந்தார். அதுல என்ன சொப்பர சுந்தரி காரா மாத்தி அவங்க வச்சுக்கிறதுக்கு. Red is set, 2 points, Jaipur Pink ஓகே இன்னொரு 2 Panthers. பாயிண்ட் 50 தொட்டாச்சு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ரெண்டரை நிமிஷம் இருக்கு. கொடுத்துட்டாங்க பாயிண்ட. ஒரு பாயிண்ட் ஏற்கனவே கிடைச்சாச்சு. அவுட்டு யாரு, ஹரேந்திர குமார். Red is set, ஹைஃபை 1 எடுத்தா, point, ஹைஃபை ஹரேந்தர். Jaipur இந்த நேரம் Pink மேட்ல Panthers. உட்காருங்க, பெஞ்சில் உட்காருங்க. 31 பாயிண்ட் வித்தியாசங்க. என்னங்க இது? நானே 20 நிமிஷம் கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்தேன். இந்த 20 நிமிஷம் 3 மணி நேரம் மாதிரி இருக்கு. இந்த போட்டி முடியவே மாட்டேங்குது. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும், முடிய மாட்டேங்குது. Red is set, 1 ககன point, கவுடா UP Yodas. மற்றும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு திரும்பி வந்திருக்காரு. ஸோ 900 பாயிண்ட்ஸ் தொட்ட அர்ஜுன் தேஷ்வாலுக்கு வாழ்த்துக்கள். இந்த மேட்ச்ல ஏற்கனவே 16 எடுத்தாச்சு. அவர் சூப்பர் 20 எடுப்பாரா? ஓகே அதுல ஒண்ணு கிடைச்சிருக்கு. 1 point, சூப்பர், Jaipur 17ல Pink நிக்கிறார் அவரு. Panthers. ஒரு மல்டி பாயிண்ட் ரைட் எடுத்தா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் ஸ்டாட் பேடிங். ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். இது ஒரு 1 சைட் மேட்சா போய்கிட்டு இருக்கு. அடுத்த போட்டியில யூமும்பா vs பெங்கால் வாரியர்ஸ். யூமும்பா டோர்னமெண்ட் விட்டு வெளியில, ஆனா பெங்காலுக்கு ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. தலைவன் சுரேந்தர் இருக்காரு, Red round, அதனால ஜெயிக்கிற 1 வாய்ப்பு point, கம்மி. Jaipur Pink Panthers. ககன கவுடா மடக்கி உட்கார வச்சிருக்காங்க. மற்றும் ஒரு டாக்கிள் பாயிண்ட், 17வது டாக்கிள் பாயிண்ட் வந்திருக்கு. அங்க கிக் ட்ரை பண்ணாரு. பட் அங்குஷ் மறுபடியும் வந்து என்னையாட்ட கிக் ட்ரை பண்ற அப்படின்னு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க ஜாலியா. ஓகே அர்ஜுனுக்கு பாயிண்ட் 2 3 3 கேக்குறாரு. 3 கேட்டா சூப்பர் 20. Turn it, 10 to touch it. ஓகே மேடம்.
மேடம் பேர் என்ன தெரியுமா? Redison 3 points. ஆர்த்தி Jaipur Pink Panthers. சூப்பர் ரைட் கொடுத்திருக்காங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்தாச்சுங்க அர்ஜுன் தேஷ்வால்க்கு. இன்னும் 1.5 நிமிஷத்துக்கு கம்மியா இருக்கு. பட் இன்னொரு 3 டச் பாயிண்ட் எடுத்தா நல்லா இருக்கும். போற வழியில அங்க அந்த சைட்லயும் தொட்டிருக்காரு ரைட் ஹேண்டை வச்சு. அவர் என்னங்க போற வேலைய பொண்ணு ரங்கம் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு வந்தாரு. ஜம்ப் நல்லா இருக்கு, ஆனா அமுக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அமுக்கி போட்டாங்க. மகிபால் யூனிவர்சிட்டி மறுபடியும் அவுட். அங்குஷ்க்கு இன்னொரு பாயிண்ட். All out 1+2 3 points. அங்குஷ்க்கு 7வது பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து ஹை ஃபைவ் எடுத்தது சுனில் குமார் அண்ட் அங்குஷ் தாண்டியாச்சு. அர்ஜுன் வரல, அர்ஜுன் வில் இல்ல. இப்ப அவருக்கு பதிலா வந்தவர் பாயிண்ட் எடுத்துட்டாரு. Redison 2 அபிஜித் points. குமார் Jaipur ஒரு வெயிட் Pink பண்ணிருக்காரு. Panthers. இந்த மேட்ச் எப்ப முடியும் இல்ல, இந்த சீசன் எப்ப முடியும் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாவம். இன்னைக்கு 63 புள்ளி எடுத்தது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸ்கோர்ட் பை எனி டீம் இந்த சீசன்ல. ஸோ ஜேபிபி வந்து இன்னைக்கு இது மட்டும் இல்ல, அர்ஜுன் தேஷ்வால் 20 எடுத்துட்டாரு, 900 பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணிட்டாரு. அதோட அஷு மாலிக்கை வந்து கீழே தள்ளி விட்டு அந்த ரைடர்ஸ் பட்டியல மேல வந்துட்டாரு. ஸோ அத பல ஒரு Redison 2 சாதனைகள் points. செஞ்சிருக்காங்க. UP Yodas. வாங்க அபிஜித். இதான் கடைசி ரைடு இந்த மேட்ச்ல. எஸ், இந்த போட்டி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்புறம் தான் யூபி யோதாஸும் ஒரு புது சாதனை அவங்க சார்பில் படைச்சிருக்காங்க. 5 தடவை ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்த போட்டியில. ஸோ இட்ஸ் அ நியூ லோ ஃபார் தெம். ஒரு போனஸ் அண்ட் டச் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு செகண்ட்லயா விட்டு வருவார் அவரு. ஒரு செகண்டுக்காக. அச்சோ. ஓகே, இப்ப பாருங்க ஆல் அவுட் ஆக போறாங்க ஜெய்ப்பூர். அதையும் விடல, மறுபடியும் அங்குஷ். 1 பாயிண்டா 2 பாயிண்டா அம்பையர் பார்த்து சொல்லுங்க. ஆனா இந்த போட்டி ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, யூபிக்கும் சரி, எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி. அவசரப்பட்டதுல ககன கவுடாவுக்கு சூப்பர் 10 கிடைச்சிருக்குங்க இந்த போட்டியில. அதுவும் அந்த ஃபைனல் விசில் அப்போ. ஸோ அது ஒரு சின்ன சாதனை, ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் யூபி. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து அவங்க ஏன் இந்த இடத்துல இருக்காங்க, எதனால வந்து அவங்க வந்து டாப் ரேங்க் டீம் அப்படின்னு சொல்றோங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டியும் இல்லாம துவம்சம் பண்ணியிருக்காங்க. நோ இஷ்யூஸ் தேர் வாட்ஸ் எவர். எல்லாமே சரியா பண்ணாங்க.